எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலா ஜூன் 3ல இருந்து பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு வந்து ஃபுல் டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே ஹாஃப் அ டேல போயிட்டு இருந்தது. அவன் 10th அப்படின்றனால. ஸோ ஸ்கூலுக்காக வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த வீடியோல பாப்பீங்க. அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையான காய்கறிகள், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா தான் நமக்கு வீக் டேஸ் கம்ப்ளீட்டா டென்ஷன் ஃப்ரீயா போகும். முதல்லலாம் நான் வந்து மெனு பிளான் எழுதிட்டு போயி காய்கறிகள் வாங்கிட்டு வருவேன். இப்ப அப்படி பண்றதில்ல. வீட்டு பக்கத்திலேயே செம்ம சூப்பரா ஒரு வெஜிடபிள்ஸ் ஷாப் வந்துருச்சு. அங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல இனிப்பான மாம்பழம் வந்து இப்ப ரீசென்ட்டா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நகாப்பழம் இப்போ சீசனா என்னன்னு எனக்கு தெரியல. அங்க வந்து எல்லாமே ரேட் போட்டு வச்சிருந்தாங்க. நகாப்பழம் மட்டும் ரேட் போடல. சரி எடுக்கலாம். ஜீவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து குடுத்து விடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். பில் போடும்போது தான் பார்த்தேன். கேஜி வந்து ₹650 ₹650. நான் எடுத்திருக்கிறது வந்து 350 கிராம் பக்கம் இருந்தது. ₹210 சார்ஜ் போட்டிருந்தாங்க. பில்லு பே பண்றதுக்கு முன்னாடி கேட்டேன். இந்த மாரி நான் ரிட்டர்ன் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாமான்ட்டு முடியாது அப்டின்ட்டாங்க. என் மேல தான் மிஸ்டேக்கு. ரேட் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். தமிழ்நாடுல நகாப்பழம் ரேட் எவ்வளோன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா, நம்ம வாங்கிட்டோம். பட் அது குவாலிட்டியாவும் இல்ல. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நெறைய கெட்டு போயி, அழுகி அப்டி இருந்தது. நான் பார்த்து நல்லதா எடுத்துட்டு வந்தேன். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் அந்த ஜிப்லாக் கவர்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த கடையிலேயே பூஜைக்கு பூவும் கிடைக்கும். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பூ எல்லாமே கிடைக்குது. முக்கியமா மாம்பழம் வந்து நல்லா டேஸ்ட்டா கிடைக்குது. இந்த எத்திலீன் ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணி ஆர்ட்டிஃபிஷியலா பழுக்க வைப்பாங்க. அதனால தான் வந்து பழுத்த மாரி மஞ்ச கலர்ல வெளிய இருந்தாலும் டேஸ்ட் இல்லாம இருக்கும் நெறைய மாம்பழம். நேச்சுரலா பழுத்தா மட்டும் தான் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஸோ நகாப்பழம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல கீழ வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஜீவனுக்கு வந்து இது ரொம்ப புடிக்கும். அவ்வளவா இங்க கிடைக்கிறது இல்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அதனால கீழ நான் கேட்ட மாரி கமெண்ட் பண்ணுங்க. நகாப்பழம் ரேட் எவ்வளோ வருதுன்ட்டு. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் எப்பவும் போல செஞ்சு வச்சுட்டேன். இந்த முருங்கக்கா பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி போட்டு வச்சீங்கன்னா, 1 வாரம் வரைக்கும் வாடாம நல்லாருக்கும். வெஜிடபிள் பாக்ஸ், ஃப்ரூட் பாக்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. மாம்பழம் வந்து கொஞ்சம் பழுக்கல, ஒரு சில பழம். அத மட்டும் பார்த்தீங்கன்னா, அரிசி ட்ரம்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து காயா இருக்கிற மாரி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்டின்னா, நம்ம இந்த மாரி போட்டு வச்சுட்டு சாப்பிடலாம். அமேசான்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்திருந்துச்சு. இந்த குபேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பிராண்ட்ல தான் நான் வந்து இந்த சாரி ஆர்கனைசர், அப்புறம் வந்து குர்த்தி ஆர்கனைசர்ஸ்லாம் காட்டியிருப்பேன். நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸா இருக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்காக 6 செட் ஆஃப் ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துட்டு போயிருந்தான். இப்ப 10த் வந்துட்டான் அப்படின்றனால அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் ஹேண்ட்கி 2 ஆர்டர் போட்டிருந்தேன். நான் எதிர்பார்த்தத விட பெரிய சைஸா வந்திருந்துச்சு. ஆனா செம்ம குவாலிட்டி. இங்க கடையிலலாம் நாம தேடுற மாரி கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இது வந்து ஆன்லைன்ல போட்டேன். மேபி லேடீஸ் நெறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க ஜென்ட்ஸுக்கு வாங்க நினைக்கிறீங்க அப்டின்னா, அந்த கர்ச்சீஃப்ஸ்லாம் வந்து 6 செட் வந்து ₹200 அப்டிதான் நெனைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இந்த பேட் வந்து புதுசா நான் வந்து அமேசான்ல பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். உள்ள வந்து நம்ம பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்ப லாஸ்ட் 9த் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கிளாஸ் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டான். தொலைச்சுட்டு வந்துட்டான். அதுக்காகவே இது நான் வாங்குனேன். ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் உள்ள வச்சு பத்திரமா எடுத்துட்டு வந்துரலாம். பென்னு வைக்கிற மாரியான ஒரு ஸ்லிட் பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்துருக்காங்க. உள்ள பாக்ஸ்க்குள்ள நம்ம A4 ஷீட்ஸ்லாம் வந்து எங்கேயாவது டெஸ்ட்டுக்குலாம் போறோம் அப்டின்னா, கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நெறைய கலர்ஸ் இருந்தது. நான் எடுத்திருக்கிறது வந்து அக்வா கலர். நியர்லி 6 கலர்ஸ் இருந்தது. பிளாக், கிரீன், அப்புறம் ப்ளூ, ஒயிட் அந்த மாதிரி. எல்லாத்துக்குமே நான் வந்து பர்ச்சேஸ் லிங்க் கீழ குடுக்குறேன். ஆக்சுவலா நான் டிமார்ட் போறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, சரியான மழை, செம்ம டிராஃபிக்கு. என்னால டிமார்ட் போகவே முடியல. சரி இப்ப அர்ஜென்ட்டுக்கு வந்து அமேசான்லயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸ்கூல் பேக் எல்லாம் டிமார்ட்ல போன வருஷம் வாங்குனது. அதுவே நல்லா இருக்கு. ஸோ புது ஸ்கூல் பேக்லாம் ஒண்ணும் நான் வாங்கல. அதே மாரி லஞ்ச் பேக்கும் பழசு தான். இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இப்போ ரீசென்ட்டா நல்ல ரிவ்யூஸ் இருந்தது அமேசான்ல. இது வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான்.
நான் வந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் ஜீவனுக்கு குடுத்து விட்டுட்டு இருந்தேன். தொலைச்சுட்டு வந்துடுறான். கிரவுண்டுக்குலாம் எடுத்துட்டு போய் தொலைச்சுட்டு வந்துடுறான். அதுக்காகவே இந்த மாரி வாங்கிட்டேன். 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து ஸ்கூலுக்கும் கொண்டு போலாம். எனக்கும் காலேஜுக்கு எடுத்துட்டு போலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா டிராவல் பண்றப்போ கார்ல வைக்கிறதுக்கு இந்த மாரி வாட்டர் பாட்டில்ஸ் வேணும் அப்டின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்க குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தா, நான் இந்த மாரி வாட்டர் பாட்டில் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா, இதோட மவுத் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அகலமா இருக்கிற மாரி இருக்கு. கொஞ்சம் சின்னதா உங்களுக்கு மவுத் இருந்தா தான் குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பெரியவங்களுக்கு ஜீவன் மாதிரி பெரிய பசங்களுக்குலாம் இது ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பேக்ல வந்து குடுத்து விடுறதுக்காக ஜீவனுக்கு நான் வாங்குனது. இதுல வந்து ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோர்க் அப்புறம் இந்த மாரி டாங்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல 2 கலர் இருந்தது. ஒண்ணு வந்து ப்ளூ, பிங்க் வந்து கேர்ள்ஸுக்கு. ஸோ ஜீவன் எப்பவுமே ப்ளூ கலர் தான். ஸ்கூல் பேக்கும் ப்ளூ கலர், லஞ்ச் பேக்கும் ப்ளூ கலர். அதனால அவனுக்கு புடிச்ச மாரி ப்ளூல வாங்குனேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா பார்த்து வச்சு இந்த வருஷம் தான் வாங்கியிருக்கேன். நெறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப நேரம் சூடா இருக்கிற மாரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லா வருஷமும் கேட்குறீங்க. நான் வந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனால நான் பர்ச்சேஸ் பண்ணல. நீங்க வந்து ரொம்ப நல்லா ஹாட்டா இருக்கணும், அந்த மாரி லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, மினிமம் அதோட பிரைஸே பார்த்தீங்கன்னா, ₹2000 வருது. நல்ல பிராண்டு, நல்ல குவாலிட்டி. இது வந்து நான் எனக்காக வாங்குனது காலேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்லலாம் பேசின மாதிரி, சரியான மழை பெஞ்சுட்டு இருக்கு. மத்தியானம் லஞ்ச் கொஞ்சம் ஹாட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு இந்த வருஷம் தான் இத ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டபுள் இன்சுலேட்டட். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதாவது 18/8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு குடுத்துருக்காங்க. இத பத்தி ஏற்கனவே நான் நெறைய தடவ வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஹெவி மெட்டல்ஸோட அளவுகள் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஹாட்டா இதுல வந்து ஃபுட்டு நம்ம உள்ள போடம்போது, அந்த ஸ்டீல் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் கூட ரியாக்ட் பண்ணாது. எப்பவுமே இந்த அவுட்டர்ல கேபினெட் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். இதே மாரி தான் என் ஹஸ்பண்டும் வச்சிருக்காரு. உள்ள வந்து ஸ்டீல் இருக்கும், வெளிய பிளாஸ்டிக் இருக்கும். அது வந்து செல்லோ பிராண்டு. பட் இதுல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வேற லெவல் குவாலிட்டில ரிசீவ் பண்ணியிருந்தேன். இத பார்த்த உடனே ஜீவன் வந்து நான் தான் இத கொண்டு போவேன் அப்படின்னு சொல்ட்டான். சரி அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விடலான்னு இருக்கேன். இதுல வந்து 2 டைப்ஸ் வருது. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 4 அடுக்கு. இது இல்லாம 3 அடுக்கும் இருக்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி டோட்டலா அவங்க குடுத்திருக்கிறது 1.6 லிட்டர்ஸ் குடுத்திருக்காங்க. 3 அடுக்கு இருக்கிறது வந்து இத விட ஒரு ₹100 ஜாஸ்தியா வந்துச்சு. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இது பர்ச்சேஸ் பண்ணலாம். இப் சப்போஸ் நல்ல குவாலிட்டியா அவங்க சொல்ற மாரி 8 ஹவர்ஸ்க்கு இல்லைனாலும், அட்லீஸ்ட் ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து ஃபுட் சூடா இருந்துச்சு அப்டின்னா, நான் இன்னொன்னு ஆர்டர் போட்டு வாங்கலான்ட்டு இருக்கேன் ஜீவனுக்கு. இது வந்து எனக்கு நான் 4 அடுக்கு எடுத்துட்டு போயிருவேன். ஜீவனுக்கு வந்து 3 அடுக்கு இருக்கிறது வந்து குடுத்து விடலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னும் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இது வந்து எந்த அளவுக்கு சூடா இருக்கு அப்படின்ற என்னோட ரிவ்யூவ வந்து ஹானஸ்ட்டா உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா இது ப்ரமோஷன் ப்ராடக்ட் இல்ல. நான் சரி எனக்கு சூடா லஞ்ச் எடுத்துட்டு போணும் அப்படின்றதுக்காக நான் வாங்குனது. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிட் குடுத்துருக்காங்க. அது வந்து லீக் ப்ரூஃப் லிட். அதாவது அப்போ உங்களுக்கு 2 லிட் வரனால கண்டிப்பா இதுலருந்து எதுவும் சிந்தாது. நம்ம சாம்பார், ரசம் இதெல்லாம் ஈஸியா அதுல ஊத்திட்டு போலாம். உள்ள பார்த்தீங்கன்னா, டபுள் இன்சுலேட்டட் அந்த ஸ்டீல் கேபினெட் வந்து 2 லேயர் குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தோணுனது, ரொம்ப வெயிட்டா இருக்கு. இப்ப பெரியவங்களுக்கு இப்ப லேடீஸ் வேலைக்கு போறாங்க, ஜென்ட்ஸ் வேலைக்கு போறாங்க அப்டின்னா, இது வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். பரவால்ல வெயிட்டா இருந்தாலும், நமக்கு வந்து ஹாட்டா சாப்பிடணும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு இது ஓகே. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இதுல வந்து ஃபுட் நீங்க போட்டுட்டு உள்ள வைக்கும்போது இன்னும் ஹெவியா இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து ஸ்கூல்ல 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர்லாம் ஏறி போகணும், இத தூக்கிட்டு போணும்னா கஷ்டம். இப்ப ஜீவனோட ஸ்கூல்ல அவனோட கிளாஸ் ரூம் வந்து 3 ஃப்ளோர்ல இருக்கு. ஆனாலும் இத நான் எடுத்துட்டு போவேன். இதுதான் எனக்கு வேணும் அப்டின்னு சொன்னா, சரி ஓகே நான் குடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப வரைக்கும் எனக்கு தெரியிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியா இருக்கு. பெரியவங்க தூக்கிட்டு போலாம். 9த் கிரேடுக்கு மேல இருக்கிற கிட்ஸு குழந்தைங்களுக்கு வந்து குடுத்து விடலாம் தாராளமா. ஸோ ஜீவனுக்கு வந்து சரி லஞ்ச் பேக்ல வச்சு பார்க்கலாம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டேவே இதுல தான் நான் லஞ்ச் கொண்டு போவேன். இதுதான் வேணும் அப்படின்னு சொல்ட்டான்னு சொல்ட்டு, அவனோட லஞ்ச் பேக்ல வந்து வச்சு பார்த்தேன். ஸோ நார்மலான ஹைட் இருக்கிற லஞ்ச் பேக்ல பார்த்தீங்கன்னா, இது ஃபிட் ஆகுது. அது இல்லாம அவனுக்கு நான் வாங்கியிருக்கிற அந்த ஸ்பூன் வித் ஃபோர்க் செட்டு. ஸோ தனியா லஞ்ச் பேக்குக்குன்னு ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் செட் வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஞாபகமா இருக்கும் அப்படின்றனால இந்த மாரி வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க.
அடுத்ததா மேங்கோ கேக் ரெசிபி பார்க்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் செஞ்ச கேக்ல எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ற கேக்லாம் ரொம்ப புடிச்சிருச்சு. நல்ல டேஸ்ட்டா வருது. ஈஸியாவும் இருக்கு செய்யறதுக்கு. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் பனானா கேக் செஞ்சு காட்டியிருக்கேன். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா ஆப்பிள் கேக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆப்பிள் பை. நான் ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, ஆப்பிளையும் அப்புறம் பனானாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணேன். அது நான் வீடியோ ஷூட் பண்ணலாம். அதுவும் வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. சைட்ல வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அதோட பிக்சர் அட்டாச் பண்றேன். இப்ப அதாவது வாழைப்பழத்த வந்து அரைச்சு போட்டுட்டேன். ஆப்பிள வந்து தின் ஸ்லைசஸா ஆப்பிள் பைக்கு எப்படி செஞ்சேனோ, அந்த மாதிரி ஆட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டா வந்திருந்தது. ஸோ, இப் சப்போஸ் நீங்க ஓடிஜி வீட்ல வச்சிருக்கீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஃப்ரூட் கேக்ஸ்லாம் வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். மாம்பழ சீசன் அப்படின்றனால, மாம்பழம் கேக் பண்ணலாம். மாம்பழத்துல வந்து கப் கேக்ஸ்லாம் பண்ணி ஸ்கூலுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல குடுத்து விடலாம். இதுதான் வந்து ரெசிபி. ஆக்சுவலா பேட்டர் நான் இப்ப ப்ரிப்பேர் பண்றேன்ல, இது வந்து நீங்க ரவுண்ட் கேக்காவும் பண்ணலாம். சேம் இதையே வந்து சின்ன மோல்ட்ல ஊத்தி கப் கேக்ஸாவும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 முட்டையில கொஞ்சமா பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பவுடர்டு சுகர் வந்து ஆட் பண்ணிட்டு, அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயில்ல லைட்டா மெல்ட் பண்ணி வச்சிருந்தேன். பிகினர்ஸ் கூட வந்து இப்ப ஈஸியா கேக் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்ல. நானும் கேக் செய்றதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் அப்படிலாம் தப்பா நெனச்சுட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்ல. ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாரி நம்ம பேட்டர் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கான டெம்பரேச்சர்ல வச்சு எடுத்துட்டோம்னா, அழகா சூப்பரா டேஸ்டியான கேக்கு நமக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ, அப்படிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இன்கிரியன்ட் தான் ஆட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணும் கட்டாயம் இல்ல. நமக்கு எந்த இன்கிரியன்ட்லாம் விருப்பமோ, அதாவது கேக் பேக்கிங்க்குன்னு வர பேசிக் இன்கிரியன்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன். இந்த மாரி பனானா, ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம், இந்த மாரி மிக்ஸட் ஃப்ரூட் கேக் செய்வாங்க. அதுவும் நான் வேணா ப்ளம் கேக்லாம் ட்ரை பண்ணேன் அப்டின்னா, நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா நீங்க கேக் ரெசிபில இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ அதுனா கமெண்ட் பண்ணீங்கன்னா பரவால்ல. இந்த மாரி கேக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அது ரெசிபியா வீடியோல இன்க்ளூட் பண்ணணுமான்ட்டு. ஸோ மாம்பழம் ஒரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா, அரைச்சு வச்சிருந்தேன். அத வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எப்பவுமே வெட் இன்கிரியன்ட்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துட்டு, அப்புறமா ட்ரை இன்கிரியன்ட்ஸ், சாலிட் இன்கிரியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுல வந்து மைதா 1 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணேன். ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். நான் பேக்கிங் சோடா வந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் தான் நம்ம சாப்பிடுறது. கேக்ல வந்து ஒரு மாரி பிட்டர் டேஸ்ட் அது குடுக்குது. அது வந்து பேக்கிங் சோடானால வர்றது தான். பேக்கிங் பவுடர் வந்து மஸ்ட். அத ஆட் பண்ணா தான் உங்களுக்கு நல்லா கேக் வந்து பல்ஜ் ஆயி வரும். வேற வழி இல்லாம தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்றோம். மத்தபடி மைதாவும் வேண்டாம் அப்டின்னா, மைதா இல்லாம நான் கோதுமை மாவு வச்சும் நெறைய தடவ கேக் செஞ்சிருக்கேன். நான் பார்த்த ஒரு பிரச்சனை என்னன்னா, கேக் ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்புறம் உதிர்ந்து போயிடுது. இந்த மாரி கேக்குக்கான ஷேப்ல நிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா கொஞ்சமாவது மைதா ஆட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து மைதா அவாய்ட் பண்ண நெனைக்கிறீங்கன்னா, கோதுமை மாவு பாதி, மைதா பாதி அப்டி கலந்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா வருது. நான் இந்த தடவ மைதா மட்டும் வச்சு செஞ்சிருக்கேன். சரி மாம்பழ கேக் வந்து எக்ஸாக்ட்டா அந்த டேஸ்ட்ல வரணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி. நெறைய கேக் செஞ்சு, செஞ்சு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து பழகிருச்சு. சப்போஸ் ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்டின்னா, இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சில வந்து நம்ம போர் பண்ணிட்டு, நல்லா வந்து தட்டி ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிரலாம். சோ சாரி ஓடிஜில வச்சிரலாம் சாரி. ஓடிஜி பார்த்தீங்கன்னா, அதான் பர்ச்சேஸ் பண்ணி மோர் தென் 1 இயர் இருக்கும். நெறைய பேர் நான் ஓடிஜி வாங்குனப்பவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கலாம் ஓடிஜி வாங்கிட்டு சும்மா தான் மேடம் வச்சிருக்கோம். ஒண்ணுமே செய்யறதில்ல. ஈஸியான ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டனால தான், அப்ப இருந்து நான் நெறைய ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கேக் பேக்கிங் மட்டும் இல்லாம, நம்ம வந்து நார்மலான குக்கிங்கும் அதுல பண்ணலாம். பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ரெசிபி நெறைய பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தந்தூரி சிக்கன், சிக்கன் டிக்கா அந்த மாரி நெறைய செய்யலாம். ஸோ நான் ப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருந்தேன். ஸோ மாம்பழத்துக்கு வந்து இந்த ப்ளம் வச்சா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு 1 மட்டும் மிடில்ல வச்சு, ஏற்கனவே ஓடிஜி அகாராவோடது ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். 180 டிகிரி ஃபார் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுல வந்து உள்ள வச்சுட்டு, இப்போ 180 டிகிரி ஃபார் 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்க போறோம். இதுல ஒரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, நான் வச்சு ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல கரண்ட் போயிடுச்சு.
ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் வரைக்கும் கரண்ட் இல்லாம ஓடிஜி உள்ளேயே இருந்தனால, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது நல்லா பல்ஜ் ஆயி வரல. அதுதான் ரீசன். ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா வந்திருந்தது. மாம்பழம், ஆப்பிளு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி குக் பண்ணும்போது, அது வேகும்போது அந்த ஸ்மெல்லுக்கு வீட்டுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சுருது. நல்லா செம்ம டேஸ்ட்டாவும், சாஃப்ட்டாவும் வந்திருந்துச்சு. மேபி நடுவுல வந்து பவர் கட் ஆகல அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் பல்ஜ் ஆயி சாஃப்ட்டா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்பிள் பை ரெசிபி இதுக்கு முன்னாடி 2 வீக்ஸ் பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் பண்ணதுலயே பெஸ்ட் கேக்கா நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.